நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எல்லாரையும் துரத்தி விடணும்னு உன் மனசுக்குள்ள நினைச்சது ரொம்ப நல்லதா போச்சு. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எப்படி பருதி நம்புறது? யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. ஆபீஸ்ல தேவைக்கு அதிகமான ஸ்டாஃப்ஸ் இருந்தாலும் இங்க இருந்து யாராவது ஒருத்தர் மேனேஜ்மெண்ட் பண்ணல அப்படிங்கிறது ஒரு குறை தானே. ஆனந்தா வேற ஊருக்கு போயிட்டான்ல. ஐயோ, அரபுல ஒரு கம்பெனிக்கு அக்ரிமெண்ட் போட்டுட்டு போயிட்டானே. இல்லைன்னா அவனை நான் அங்க வர சொல்லியிருப்பேன். பாரு, அவன் என் மகனா இருக்கான்னு சொல்ல. அவன் மட்டும் பிசினஸ் விஷயங்களை ஏத்துக்கிட்டு இருந்தானோ ஐயே, இந்த பார்வதிக்கு ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. எல்லாத்தையும் அவனே பார்த்து பண்ணிருப்பான். நான் ஒரு ஆளை யோசிச்சு வச்சிருக்கேன். நம்ம அபியதான். நீ ஆபீஸ் ஒர்க் எல்லாம் கொஞ்சம் பாத்துக்கிறியா? ஐயோ சித்தி, நீ டெய்லி எல்லாம் போக வேண்டிய தேவையில்லை. மேலோட்டமா பார்த்தா போதும். வீட்ல இருந்து நாம யாரும் ஆபீஸ்க்கு போகாதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் வருது. ஆனா எனக்கு பிசினஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லல. அபி, வேலையை பார்த்தாதான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பார்வதிக்கு ஒரு விஷயம் தேவைப்பட்டா அதை நீங்க அனுசரிச்சு போகணும். அதை விட்டுட்டு தட்டு கழிக்கிற, புரியுதா உனக்கு? சாரிப்பா. என்கிட்ட இல்ல, சித்திக்கிட்ட சாரி கேளு. சித்தி, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இங்க பாருமா, இன்னையில இருந்து நீ ஆபீஸ் ஒர்க் எல்லாம் கொஞ்சம் பாத்துக்கிட்டா போதும். நான் மேனேஜர் கிட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அப்பா, இது பம்பரு, தீபாவளி பம்பரோட பெரிய பம்பரு. ஆனா கையில கிடைச்ச லாட்டரி சீட்டை நீ கிழிச்சிட கூடாது. நான் சொன்னதை நீ புரிஞ்சுக்கிட்டியா? ஜாக்கிரதையா நம்ம வேலைய பார்க்கணும், அப்படிதானே? அதேதான். எந்த ஒரு அதிரடியும் காட்டாம நீ ரொம்ப சைலண்டா ஆபீஸ் வேலைய பார்க்கணும். அங்க இருக்கிற எல்லாரோட நம்பிக்கை நீ கைப்பற்றணும். அதுக்கப்புறம் நம்ம வேலையை காட்டணும். நீ கை நீட்டுற இடத்துல பார்வதி கையெழுத்து போடுற அளவுக்கு நீ கொண்டு வந்து விடணும். கடைசியில கையெழுத்து போடுற இடத்துக்கு நீ வரணும். யாரு? அபிராமி. அப்படி வச்சிரு. குழந்தை இங்க கொடுங்க. ஏன் என்கிட்டே இருக்கட்டும். இவ்வளவு நேரம் என்ன பார்த்து எவ்வளவு சத்தம் போட்டா தெரியுமா? இப்ப பாருங்க, அப்பாவோட கைக்கு போனதுக்கு அப்புறம் கள்ளி தூங்குறா. இங்க பாரு, என் பொண்ணு கள்ளின்லாம் சொல்லாத. ஓ, பெரிய அப்பா பொண்ணுதான். பாப்பாவை இப்படி புடிச்சுக்கிட்டு இருக்கிறது சிரமமா இருக்கு. நான் வேணா நிக்க வைக்கட்டுமா? ஐயோ, அதுக்கு இன்னும் நேரம் வரலங்க. குழந்தையோட தலை நிக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம நேரா தூக்கி நிறுத்த முடியும். அப்பாவாமா அப்பா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல? அத மட்டும் சொல்லக்கூடாது. எதுவுமே தெரியலன்னா எல்லாம் தெரியுன்றதுக்கான ப்ரூஃப் கையிலேயே இருக்கு. சும்மா இருங்க. இதெல்லாம் உனக்கு கேக்குதா? அப்பா பேசாம இருக்கணுமா? அம்மா சொல்ற. பேசினதெல்லாம் போதும். பாரு, பேசினதெல்லாம் போதுமா? உங்க அம்மாவுக்கு பொறாம. கில்லாத.
பாத்தியா? அப்புறம் நீங்களும் பொண்ணு கூட இங்கேயே இருங்க. புதன்கிழமை என்ன ஸ்பெஷல்னு தெரியுமா? நான் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம செல்லத்துக்கு பேர் வைக்கணும்ல. ம். ஆடம்பரம் இல்லாம சிம்பிளா செய்வோம். அது மட்டும் போதுங்க. நம்ம குழந்தைய நாம 2 பேரும் மட்டும் தானே இங்க இருக்கோம். இதுதாங்க மிகப்பெரிய ஆடம்பரம். 28வது நாள் தான் குழந்தைக்கு பேர் வைக்கணும். குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? அது நான் ஒரு பேரை யோசிச்சு வச்சிருக்கேன். என்னது அது? சஸ்பென்ஸ். அத நான் அப்ப சொல்றேன். அப்படின்னா வீட்ல கூப்பிடுறதுக்காக நான் ஒரு பேர் வச்சிருக்கேன். அது என்னது? அதுவும் சஸ்பென்ஸ் தான், அப்புறமா தெரிஞ்சுக்கோங்க. நானும் இப்படிதான் பண்ணுவேன். குழந்தை இங்க கொடுத்துட்டு டீ எடுத்து குடிங்க. வா 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 வா. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. என்னாச்சு உங்களுக்கு? அதுக்கப்புறம் நீங்க இந்த பக்கமே வரல? இல்ல, கொஞ்சம் வேலையா வெளியூர் போயிருந்தேன். ஜேபியும் இப்படிதான் இருந்தாரு. எப்பவுமே பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிடுவாரு. இந்த ஃபீல்டுல போட்டி போட்டு தான் ஆகணும். நீ ஹார்ட் ஒர்க் பண்ணாம நீடிக்கவே முடியாது. அந்த விஷயத்துல ஜேபி அண்ணன் தான் என்னோட ரோல் மாடல். ஒரு நல்ல பிசினஸ் மேன் ஆகணும்னா அண்ணனை பார்த்து கத்துக்கிட்டாலே போதும். உங்ககிட்ட பாசத்தை காட்டுற விஷயத்துலயும் அண்ணன் ரொம்ப அக்கறையா தான் இருந்தாரு. எல்லாரையும் நல்லா பார்த்துப்பார், ரொம்ப அன்பா பார்த்துப்பாரு. பிசினஸ் கண்டினியூ பண்ற விஷயத்துல அண்ணன் ஏதாவது முடிவெடுத்து வச்சிருந்தாரா? இல்லையே, ஜேபி என்கிட்ட எதுவும் சொல்லல. இந்த அபிராமி யாரு? இங்க இருக்கிற என்னோட சொந்தக்கார பொண்ணு. அது யாருன்னு நான் சொல்லல. நான் எங்க அபிக்கு எங்க கம்பெனி பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைச்சிருக்கேன். ஆபீஸ்க்கு போறதுக்கும் அங்க இருக்கிற வேலைகள் எல்லாத்தையுமே நான் அவகிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அந்த பொண்ணுக்கு பிசினஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்லையே. அண்ணி, உங்களுக்கு பிசினஸ் ஃபீல்ட பத்தி சுத்தமா தெரியல. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பர்சன்ஸை மட்டும்தான் பிசினஸ்ல அப்பாயிண்ட் பண்ணணும். இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அபியோட விஷயத்துல நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? அப்படின்னு சொல்லல. அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். என்ன இருந்தாலும் அவரோட தம்பி தானே நானு. எனக்கு சுத்தமா அது ஞாபகமே இல்ல. ஞாபகம் வச்சுக்கணும், இல்லைன்னா உனக்கு நான் ஞாபகப்படுத்த வேண்டியது வரும். குவைத்துல இருக்கிற தமிழர்களோட எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் தான் தலைமை தாங்கி நடத்தி வைப்பேன். எத்தனையோ குழந்தைங்களோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் தான் இந்த மாதிரிலாம் பண்ணி வைப்பேன். இப்ப குவைத்துல இருக்க தமிழர்கள் எல்லாம் வருத்தப்படுவாங்க. ஏன் அப்படி? முக்கிய பொறுப்பாளர் இங்க இருக்கார்ல. இங்க பாரு சுசிலா, வாய மூடு. அருண், ராவு காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை ஆரம்பிச்சிருவோம். நீ வந்து இந்த மணக்கட்டையில வந்து உட்காருப்பா. இதுலப்பா. ஏய் சுசிலா, குழந்தை நீ வாங்கம்மா, அருண் வந்து உட்காரட்டும். ஏய் செல்லக்குட்டி, ஒடியங்க ஒடியங்க. அருண், இதுல உட்கார தெரியுமா? இல்ல நான் சொல்லி தரேன். இல்ல வேண்டாம். நான் கொய்த்துல இல்ல, நான் கொய்த்து பக்கம் போகவே இல்ல. இதுக்கப்புறம் என்னக்கா சடங்கு? வேடிக்கை பார்க்காம குழந்தை அருணோட கையில கொடுமா சுசிலா. பாத்து. சரி சரி, இங்க பாரு, இங்க பாருங்க. கயிறு எங்கம்மா இந்து? இந்தாங்க. நீ அப்படியே அந்த கயிறை அருணோட கையில கொடுத்துருமா. அதுக்கப்புறம் நீ குழந்தைய தூக்கிக்கோ. அருண் வந்து குழந்தைக்கு அந்த கயிறை கட்டட்டும்.
பாத்து செல்லக்குட்டி எங்க யார் நீங்க என்ன வேணும் அப்படிதான் ஓ ஓ ஓ பாத்து பாத்து என்னம்மா என்ன ஆச்சு என்ன டேய் செல்லக்குட்டி வேலை முடிஞ்சது. என்னம்மா அப்புறம் என்ன பேர் வைக்கணும், அதுவும் உன்னோட கடமை தானப்பா. அந்த வெத்தலைய எடுத்து குழந்தையோட இடது காது பக்கமா சேர்த்து வச்சு பிடிக்கணும். அதுக்கப்புறமா வலது காது பக்கம் பேரை சொல்லி கூப்பிடணும். அதுவும் 3 தடவை நீ சொல்லணும்ப்பா. பாத்து என்ன 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 பாப்பா பேரு சொல்லட்டுமா? சொல்லுப்பா. பார்வதி. மூணு தடவை சொல்லுப்பா. பார்வதி பார்வதி பார்வதி. ஆனா அற்புதமான பேரு. இது மகாலட்சுமியோட பேராச்சே. நீ குழந்தைய தூக்கிக்குமா. அருண், நீ எந்திரிச்சிருப்பா, கைய கொடு. அம்மாவோட பேரை தான் நம்ம பொண்ணுக்காக சூஸ் பண்ணி வச்சிருந்தீங்களா? உனக்கு சந்தோஷம் தானே? இந்த சஸ்பென்ஸை நான் எதிர்பார்க்கல. சரி, நீ என்ன பேர் யோசிச்சு வச்சிருக்க? நம்ம பொண்ணு வீட்டுல என்ன பேர் சொல்லி கூப்பிடுறது? அட சொல்லு இந்து. அம்மு. அம்மு நல்லா இருக்கு. அம்மு குட்டி புத்திசாலிமா. இந்த பேரை கண்டுபிடிச்ச இந்துவோட புத்தி கூர்மை ரொம்ப அற்புதமா இருக்கு. ஒரு நிமிஷம். இதுக்கப்புறம் எனக்கும் நீங்க ஒரு சான்ஸ் கொடுக்கணும். நானும் சுசிலாவும் சும்மா வேடிக்கை பார்க்க ஒண்ணும் வரல இல்ல. ஒரு சின்ன தங்க அரண கயிறு வாங்கினேன். அருணோட இந்துவோட செல்ல பொண்ணான இவளுக்கு நானும் சுசிலாவும் சேர்ந்து கொடுக்கிற ஒரு அன்பளிப்பு. அட வாங்கிக்கோ இந்து. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. கேக் சாப்பிடு. பாப்பா தூங்கிட்டாளா? தூங்கிட்டாக்கா. என்ன நீங்க கூப்பிட்டு இருந்தீங்க? விஷயம் இருக்காருன்னு. சுசிலா, இந்தாங்க.
என்னக்கா இது? அட வாங்கிக்கோமா. அட வாங்கிக்கோப்பா. ம். குழந்தைக்கு எங்களோட பிறந்த நாள் பரிசு. கொஞ்சம் ட்ரெஸ் இருக்கு, குழந்தைக்கு மட்டும் இல்ல, இந்துவுக்கும் அருணுக்கும் வாங்கியிருக்கோம். எதுக்குப்பா எங்களுக்கு இதெல்லாம்? அட அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. உட்காருங்க. சுசீலா நீ உட்காருமா. ம். இந்த வாழ்க்கைன்ற ஒரு பயணம் ஒரு டிராவல் பண்ற மாதிரி. நாம பல ஊருக்கு வந்தோம், பல ஊர்ல இருந்து போறோம். இந்த மாதிரி கொஞ்ச காலத்துக்கு சில பேர் வந்துட்டு போவாங்க. வாழ்க்கையில அட்வைஸ்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம், விஷயத்துக்கு வாங்க. ஓகே. ஆக்சுவலா அருண் இப்ப பாக்குற வேலை நிரந்தரமான வேலை கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த வேலையை விட்டு எப்ப வேணாலும் தூக்கிடுவாங்க. நாம முன்னேறி போறதுக்கு இந்த வேலையெல்லாம் பத்தாது. என்ன நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா? நானும் அதான யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அதேதான். என் வீட்டுக்கார் முயற்சி பண்ணாம இல்ல, இவருக்கு இன்னும் நல்ல சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அதாவது இந்துமா, இந்த முயற்சிலாம் சொல்லி நாம சின்ன வட்டத்துல மாட்டிக்கவே கூடாது. வானம் எவ்வளவு பறந்து விரிஞ்சு கிடக்குதுல, சும்மா சிறகு அடிச்சு நாம பறக்கணும். அப்பதான் புதிய இடத்துக்கு நாம போக முடியும். புதிய இடங்கள்லாம் கிடைக்கும், புதிய மரங்கள்லாம் கிடைக்கும். என்ன சொல்றீங்க? நல்ல சான்ஸ் கிடைக்க மாட்டதுன்னு இந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தால, உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா அதாவது பெஸ்ட் சான்ஸ். அதை விடுங்க. உனக்கு ஒரு வேலை கொடுத்தா அருண் நீ போறதுக்கு ரெடியா? ரெடிண்ணே. அப்படின்னா வேலை ரெடி. உனக்கு நம்பிக்கை வரலையா? அருண், சம்பளத்தை நீ எவ்வளவு எதிர்பார்க்கிற சொல்லுப்பா. அட தயங்காம என்கிட்ட சொல்லுப்பா. அது நீங்க இப்படி கேட்டீங்கன்னா அது இப்ப வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே சொல்ல முடியும். நீ சொல்றதுதான் சரி. ஒரு 1,00,000 ரூபா உனக்கு வாங்கி கொடுத்தா? ரூபாவா? ஆமா, மந்த்லி salary 1 lakh. சரியா 1ஆம் தேதி ஆனா உன் கைக்கு வந்து சேர்ந்துரும். என்ன? ஆனா இந்தியன் கரன்சி அது கிடைக்காது, கேடியா தான் கிடைக்கும். அதாவது குவைத் தினார். எஸ் அருண், உனக்கு நான் வேலை பார்த்து வச்சிருக்கிறது இங்க இல்ல, குவைத்துல. ஆனா நம்ம நாட்டுல இருந்து வேற நாட்டுக்கு போகணும்னு நினைக்கும் போது அததான் நானும் சொன்னேன். இந்தையும் குழந்தையும் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போறது அது அருணுக்கும் ரொம்ப சிரமமா பாரு. நான் துப்பாக்கி எடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், எடுத்து சுட வச்சிடாத. 3 மாசம், வெறும் 3 மாசம் தான். அதுக்குள்ள இந்துவையும் குழந்தையும் கொய்த்துக்கு கூட்டிட்டு போக ஏற்பாடு பண்ணிருப்பான் இந்த கனகராஜ். நான் ரெடி பண்ணிருவேன். இப்போ உன் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுல? அண்ணா தப்பா நினைக்காதீங்க, வேற சில பிரச்சனை இருக்குண்ணே. இல்ல, ஊருக்கு போறதுக்கும் மத்த காரியத்துக்கும் பணம் வேணும்ல, டக்குன்னு எங்களால ரெடி பண்ண முடியாது. போது நிறுத்துமா. சொன்னதை எல்லாத்தையும் நான் திரும்ப வாங்கிக்கிறேன். நீங்க கொய்த்துக்கு போக வேணா, எங்கேயும் போக வேணாம். நான் தெரியாதனமா இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டேன். சாரி அருண், சாரிப்பா. வேண்டாம், எதுவும் நீ பேச வேணாம். ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அவங்க நிலைமையே அவங்க சொல்லிட்டாங்க. கையில காசு இல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்க? காசுனால சொந்த பந்தங்களை அளக்காத இந்து, அளக்காத. என்னை பத்தி என்ன நினைச்சீங்க? இதோ இங்க உட்கார்ந்துட்டு இருக்கல, இவன் என் சொந்த தம்பி. நீ வந்துமா என் தம்பியோட ஒய்ஃப். நீ
மேல ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கால அம்மு, அவ எங்க வாழ்க்கையோட உயிர்மா. அருண் கொய்த்துக்கு போய் அவன் முதல் மாச சம்பளம் வாங்குற வரைக்கும் இங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கேம்மா உனக்கு. அதுக்கு உங்களுக்கு சம்மதம்னா இந்த கல்ஃபுக்கு போற வேலையை பத்தி பேசலாம். இல்லைன்னா இந்த பேச்சுவார்த்தையை நம்ம இங்க வச்சே முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும். என்னங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த அளவுக்கு நான் கோவமா இருக்கேம்மா. இந்த மனுஷங்களை பணத்தை வச்சே ரொம்ப அளக்குறாங்கம்மா. அண்ணா சாரிண்ணா. வேண்டாம் வேண்டாம், நீ எது சொல்ல வேணாம். அது இந்துவையும் பொண்ணையும் பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு தான் அப்படி சொன்னேன். நான் குவைத்துக்கு போறேன். உண்மையாவா? போறேன். நான் சொன்ன வேலைக்கு அருண் போக மாட்டான்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. இந்த கனகராஜோட ஆட்டம் இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. இந்த ஆட்டத்துல அழிய போறது ராஜா இல்ல, ராணி. நீங்க சாப்பிட வரதா இருந்தா நான் எடுத்து வைக்கட்டுமாமா? கொஞ்ச நேரம் ஆகட்டும் ரோசம்மா. ஆஃபீஸ்ல இருந்து நிறைய ஃபைல்ஸ்லாம் வந்திருக்கு. அதுலலாம் சைன் பண்ண வேண்டியது இருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்றேன், அது அதிக பிரசிங்கத்தனமா இருந்தா மன்னிச்சிடுமா. ஆபீஸ்ல இருந்து கொடுத்து அனுப்புற ஃபைல் எல்லாத்துலயுமே செக் பண்ணாம கையெழுத்து போட்டு கொடுக்கறது சரியானதான்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாவே இருக்குமா. எல்லா ஃபைல்ஸுமே மேனேஜர் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாம அபி செக் பண்றா. இதுக்கு முன்னாடி இருந்த மேனேஜர்ல அந்த மூர்த்தி 20 லட்சம் ரூபாய் செக்ல அவன் கையெழுத்து வேற வாங்கிட்டு போயிருந்தான். அதுக்கப்புறம் அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுலம்மா. அததான் நாம அப்பவே கண்டுபிடிச்சிட்டோம்ல ரோசம்மா. அதுக்காக நாம கவனமா இருக்கக்கூடாதுன்னு இல்ல. சந்தேகப்படுற மாதிரி நான் எந்த பேப்பர்ஸ்லயும் நான் சைன் பண்ண மாட்டேன். நம்ம இந்து ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்த நேரத்துல ரோசம்மா, இல்லாதவங்கள பத்தி நீங்க அடிக்கடி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க வேணும்னே என்ன வெறுப்பேத்தி பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.